ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். ஹாய்ன்றதை கிண்டல் பண்ணுறாங்க எல்லாருமே. நான் சொல்கிறத நான் என்னங்க பண்ணுறது. சரி, குட் மார்னிங். வாங்க. இன்றைக்கி சமையல் கொத்தவரங்காயும் அவரைக்காயும் போட்டு பொரியலுங்க. பருப்பு பொருளை சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மஞ்சத்தூள் இது போட்டிருக்கிறேன். இப்போ இது வெந்துட்டு இருக்குது. தேங்காய் திருவி வச்சுருக்குறேங்க. கொஞ்சோண்டு லைட்டாக போட்டுக்கலாம்னா நம்ம செடியில் விட்ட பொன்னாங்கண்ணி கீரையும் பருப்பும் போட்டு கடைஞ்சி நம்ம வீட்டு தாளிப்பு வடகம் போட்டு தாளித்து வச்சுருக்கிறேன். வரமிளகாய், புளி, 2 தக்காளி, பருப்பு, கீரை, சாதம், நேற்று வச்சு சாதம் இருக்குது. இந்த சமையல் இவ்வளோதாங்க. மத்தியானத்துக்கு தேவையாக இருந்தால் நேற்றும் தயிர் வாங்கிட்டேன், இன்றைக்கும் தயிர் வாங்கிக்கலாம். இன்றைக்கி கஞ்சி சாரீஸ், காட்டன் சாரீஸ் போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். அதனால் அதை எடுக்கல. சரி, அவங்களுக்கு ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா அதெல்லாம் நமக்கு சிம்பிளான வேலை தான். அயன் பண்ணணும், அது பண்ணணும், இதை பண்ணணுன்றதெல்லாம் இல்லை. நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணியில் ஒரு 5 லிட்டர் தண்ணியில் ஒரு டம்ளர், பெரிய டம்ளரில் 1 டம்ளர் கஞ்சி ஊற்றி 2 புடவைக்கு போட்டுக்கலாம். சரி, அதெல்லாம் விடுங்க. இது 10 கிலோ வெங்காயம் மறுபடியும் போட்டிருக்கிறேன். அடியில் நல்லா ஊறி இருக்குது 2 நாளும். இப்போ காலையில் நேற்று ஒரு 5 கிலோ எடுத்துகிட்டு நைட் போட்டு, இப்போ காலையிலேயும் நைட்டும் போட்டு நம்ம சூப்பர் நெல் மிஷினு இவங்க இல்லைன்னா நம்ம அவ்வளோதான், காலி. கொஞ்சம் கை வலிக்கும், லெஃப்ட்டு ரைட்டு நம்ம அழுத்தி பிடிக்கிறதுனால அழுத்தி விட்டால் தான் கொஞ்சம் இதாகும். ஒரே பிளேடு 3 இது கொடுத்துருக்குறாங்க, ஷார்ப்பாக பிளேடு. ரொம்ப சிம்பிளான இது தாங்க. நான் அழகாக நறுக்கி கொடுத்துருது. இது நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை யூஸ் பண்ணுறது எப்படி என்னான்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளான இதாக இப்போ தான் போட்டு எடுத்து வச்சேன், அதனால இன்னும் வாஷ் பண்ணல. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு இது போட்டுடலாம். இதுதான் இவ்வளோதாங்க. இது போட்டு நம்ம இப்படி ப்ரெஷ் பண்ணுறது. இதில் நமக்கு ஆப்ஷன் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இது ஆஃபு, இது ஆன். இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இது நம்ம வெயிட் எவ்வளோ போடுறோம்ல அந்த அளவுக்கு நம்ம அழுத்தி நம்ம ப்ரெஷ் பண்ணி விடணும். அவ்வளோதான். பொரியலும் ரெடி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி இந்த சாதம், அந்த பழைய தக்காளி சாதங்க, அதை சூடு பண்ணி இப்போ காலையில் சாப்பிட்டு கிளம்பலாம். மதியானத்துக்கு குழம்பு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டா கொஞ்சம் தயிர் வாங்கிக்கலாம். அதுதாங்க சமையல். நம்ம ஒண்டிக்கெல்லாம் என்னங்க செஞ்சுட்டுக்கிறது. இது பெருசு. நான் அப்பளம் போட்டால் அது கொஞ்சம் இது எல்லாமே, அதுவும் ஆயில் எவ்வளோ சேர்த்திக்க முடியும். அப்பளம், பொரியலில், கீரையில் எல்லாமே நல்லெண்ணெய் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருந்தாலும், எதாக இருந்தாலும் சாப்பாடே நமக்கு மருந்தாகுது. அதனால் கொஞ்சம் எல்லாமே நம்ம என்ன தான் இருந்தாலும் பார்த்து சாப்பிட்றது. இது வெயிட் தூக்க முடியாது. 10 கிலோ இருக்குது, 10 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். இந்த ஓன் பெருசு நான் அங்கே கீழே வச்சு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுருக்கிறேன். இது 5ஆவது பேட்ச். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் இருக்குது, இன்னும் 2 கிலோ பூண்டு இருக்குது. அதில் நம்ம யூஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இன்றைக்கி இதை அடியில் போட்டிருக்கிறதுக்கு எல்லாம் போட்டேன். கடுகு, கடலைப்பருப்பு,
உளுத்தம்பருப்பு எல்லாமே, மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயம், பூண்டு எல்லாமே அடியில் இருக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ நம்ம தூவிட்டு இப்போது நம்மளால் கிளற முடியல, கை கொஞ்சம் டன்று இதால் தெழுத்து பிடிச்சதுனால அது கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். சிம்பிளான சமையல் தாங்க. சாப்பிட்டு நம்ம போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் டைலரிங் வேலை இருக்குது கடையில், ப்ளவுஸுங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கட்டிங் போட்டு ஒரு 4 ஜாக்கெட்டு, ஒரு 6 புடவை வெளியில் கொடுத்துட்டு, கட்டிங் போட்டு பால்ஸ் வச்சு ஓரம் அடிக்கிறது வெளியில் கொடுத்துட்டு, மீதி இருக்கிற ஜாக்கெட்டு முக்கியமான கஸ்டமருக்கெல்லாம் நம்ம தைச்சதான். ஏன்னா இப்போ புதுசாக இருக்கிறவங்ககிட்ட கொடுத்தா எப்படி இருக்கோம் என்னான்னு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். புதுசாக ஒருத்தர் டெய்லர் வந்து வீட்டிலேருந்து தைச்சிட்டுருக்குறாங்க. அவங்க வேலைக்கும் போகிறாங்க, டைம் கிடைக்கும் போது தைப்பாங்க. நான் கொஞ்சம் வேலை இருந்தால் அப்பப்போ கொடுப்பேன். ஏதாவது ஊருக்கு போகிறதா இருந்தால் வேலை இருந்துச்சுன்னா. நான் கட்டிங் போட்டு ஒரே டைம் தான் கொடுத்தேன். நான் சாரீஸ் ஓரம் அடிக்கிறது, பால்ஸ் வைக்கிறதெல்லாம் கொடுப்பேன். கொஞ்சம் சின்ன சின்ன இது பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக நம்ம சொல்லி கொடுத்து பண்ணணும். ஏன்னா இந்த வேலைங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன மாங்காயை தொட்டு கூட பார்க்கல. பார்சல் பண்ணி விட்டு பையனுக்கு அன்றைக்கி அனுப்பிச்சி விடணும். நேற்று லீவு. ஒரு 2 பேர் 3 பேர் கொடுத்துட்டு அப்படியே இருக்குது. எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நைட்டு தான் எடுத்துகிட்டு வரணும். வரும்போது எடுத்துகிட்டு வந்து கொட்டி கழுவி எல்லாம் அதோட வேலை நடக்கும். வடகம் வேலை வந்து இந்த பேட்சோட 5வது பேட்ச்சு. இன்னும் ஒரு பேட்சுக்கு மாங்காய் போட்டு தான் இன்னொரு பேட்ச்சு உரிக்கணும். அது தீர்ந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் எடுக்கலான்னு இருக்குது. இன்னும் ஒரு மூட்டை வெங்காயம், பூண்டு ஒரு 20 கிலோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து எல்லாமேங்க. அதாவது சின்ன வெங்காயம் வத்தல், சின்ன வெங்காயம் குழம்பு தாளிக்கிற வத்தலுக்கு தான் இது போடுறது நம்ம தாளிப்பு வடகம். அது இல்லாமல் பொடியும், சின்ன வெங்காயம் பொடி, சின்ன வெங்காயம் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்தது வந்து பூண்டு ஊறுகாய். இது பொடி ஐட்டங்களில் வந்து கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, கொள்ளு, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி இதில் வந்து பொடி போட்டிருக்குறோங்க. தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். அவ்வளோதான். நம்மக்கிட்ட இப்போ மற்ற இதில் பார்த்திங்களான்னா நம்ம தெரியாமல் ஃபஸ்ட்டில் செஞ்சுட்டுக்கிறோம்ப. அதனால் நான் ரேட்டு இதெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி எதுவுமே இது பொருள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். ரேட்டெல்லாம் நான் வெளியில் போட்டிருக்கிற ஆன்லைனு அது இதுன்னு எதுவுமே பார்க்கலைங்க. நான் வந்து எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் பார்த்தோம்லன்னா நம்ம நான் ரேட்டு அதிகமாக கூடி வைக்கணும். இப்போ நான் லாபம் எதுவுமே இல்லைங்க. எனக்கு நஷ்டம் ஆகாமல் நம்ம போட்ட காசு கை கிடைக்குதா அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். வேறு எதுவுமே இதில் ஒரு பைசா நமக்கு லாபம் கிடைக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. இந்த தொழில் நமக்கு கை கூடி வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ 2 வருஷம் முடிய போகுது. முடியல, நவம்பர் வந்தால் 2 வருஷம் முடிய போகுது. இன்னும் நான் வந்து யூடியூப்பில் என்ன பர்சன்டேஜில் இருக்கேன்னு கூட பார்க்கல. ஏதோ நான் எடுத்து போட்டு இருக்கேன், அவ்வளோதான். எனக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்ச சமையலை நான் செஞ்சு போட்டுருக்கேன். இந்த வருஷம்தான் இதை வந்து நான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்து இந்த ஊறுகாய் பொடி ஐட்டம் போட்டுருக்கேன். அதே மாதிரி உருண்டை முருங்கைக்கீரை லட்டு செஞ்சேன். அது எங்கள் ஃபேமிலிக்குள்ளவே நாங்களே சாப்பிட்டுக்கிட்டுங்க. அதே மாதிரி வெள்ளை சோளம், மற்றதெல்லாம் பாதாம், பிஸ்தா, முந்திரி, அந்த இது நிறைய பொருளெல்லாம் போட்டு பெருச்சம்பழம் எல்லாமே போட்டு அது உருண்டை நிறைய செஞ்சேன். அது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமாகவே அப்படியே ஷேர் பண்ணி அதெல்லாம் எதுவும் சேல்ஸ் பண்ணல. அப்படி இப்படியே சாப்பிட்டுங்க. அவ்வளோதான். சின்னதாக செஞ்சுட்டு வரேன். வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம கடையில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு 24 மணி நேரமும் இந்த செல்லை நோண்டிட்டு நம்ம மற்றவர்கள் செய்கிறத வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இப்போ சினிமாவை எடுத்துக்கோங்களேன், அந்த மாதிரி தான். ஒரு நாடகங்க இதாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்து நம்ம லைஃப் நினச்சி நம்ம உட்காந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஏதோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன்.
இது யாராவது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், இல்லை திட்டுறதா இருந்தாலும் திட்டுங்க, வாழ்த்துறதா இருந்தாலும் வாழ்த்துங்க. இறைவன் போட்டு சேரட்டும். நன்றி. பாய் மக்களே.